Zone 16 JCA Ranipur Power City online training series in the name of Living Ethics is hereby called to order. JCA Creed. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சுதந்திரமான முறையில் சிறந்த வகையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. Welcome address. It is with great pleasure and a privilege to welcome all the participants in this program today. Firstly, I would like to welcome our trainer of the day, J.C. Mugilvannan, who has graciously accepted to give training in the series Living with Moral. Welcome you, sir. Also, I take privilege to welcome all the past presidents of JC Ranipur Power City and present and future leaders. I welcome all the participants of this program today. Thank you. Now it is time to hand over the stage to J.C. Mugilvannan, sir. Sir, you can take the chair, sir. எல்லாரும் பேச தெளிவா கேக்குதா? Yes, sir. கேக்குது, sir. Thank you so much. Sir, small information, sir. Before you start the topic, please have a self-introduction about yourself, sir. Sure, definitely. I have the agenda. Thank you, sir. Thank you. Yes, sir. Screen is visible, sir. Once again, a warm good evening to everyone. இன்னைக்கு என்ன வந்து இன்வைட் பண்ணி சிறப்பு வந்து ராணிப்பேட் பவர் சிட்டி மெம்பர்ஸ்க்கு, பிரசிடென்ட்ஸ்க்கு, எல்ஜிபி டீமுக்கு என்னோட நன்றிகளை தெரிவிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து லிவிங் வித் மோரல் ஒரு டாபிக்கை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் என்ன பார்த்தியான ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துறேன். மைசெல்ஃப் JFM VM Mugilvannan. I'm the zone trainer from JC Neyveli, Zone 16. I'm the first junior JC chairman of JC Neyveli, and currently I'm pursuing my MA Economics at Central University of Tamil Nadu, and I am NP intern in the year 2024, and currently I'm serving as the technical secretary to the ZBB Regency, and as a whole currently இந்த வருஷம் வந்து நான் வைஸ் பிரசிடென்ட் இன்டர்நேஷனலிசமாகவும் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் எல்கோவில். This is a short introduction about myself. I have gained so many things from JCI. Now I'm here to present about a topic. I'm very much happy to present this topic. We can proceed further. எல்லாருக்கும் நான் பேசி கேட்கணும்னு நினைக்கிறேன். Before starting the session, I have to clearly explain the ground rules. And the ground rules பற்றி உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். உங்களோட வீடியோஸ் எல்லாரும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட மைக்ஸை வந்து மியூட்ல வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பேசணும்னு விருப்பப்பட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். அப்புறம் செஷனில் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் தேவைப்படுற சமயத்தில் சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது ரியாக்ஷன்ஸை தேவைப்பட்டா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, let us start our discussion. What is living with moral? லிவிங் வித் மோரல்னா என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள்
சாட் பாக்ஸ்ல சொல்லலாம், இல்லாட்டி அன்மியூட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். கொள்கையோட வாழ்வது சார். கொள்கையோட வாழ்வது. கிரேட் சார், ஃபேண்டாஸ்டிக். வேற ஏதாவது இருக்கா? anyone would like to share? சார் சேட் பாக்ஸ்ல ஸ்ட்ராங் மைண்ட் போட்டிருக்காங்க சார். Okay, strong mind. Very good, great. Then Disciplined life. discipline. Fantastic, sir. Next. ஹாப்பியஸ்ட் லைஃப்னு சொல்லியிருக்காங்க சார் சேட் பாக்ஸ்ல. Happiest life. Fantastic, sir. Then okay. நீ further delay. லிவிங் வித் மாரல்னா வந்து நம்ம வாழ்க்கையில தினசரி நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து நம்ம பாசிட்டிவா இருக்கோம். எப்படிப்பட்ட சுச்சுவேஷனா இருந்தாலும் எந்நேரத்துலயும் நம்ம வந்து எவ்வளவு பாசிட்டிவா இருக்கோம், நம்ம எவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கோம், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிக்கா இருக்கோம், எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதுதான் வந்து லிவிங் வித் மாரல். இதுக்கு வந்து நம்ம கிட்ட கான்பிடன்ஸ் தேவைப்படுது, நமக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தேவைப்படுது, செல்ஃப் எஸ்டீம் தேவைப்படுது. அப்புறம் நம்ம ரிலையண்டா இருக்கணும். அப்புறம் ரெசிலியண்டா இருக்கணும். ரெசிலியண்டா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனையிலையும் அந்த கெட்டதுலயும் நம்ம நல்லதை கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம ரெசிலியண்டா இருக்கணும்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்வால்வ்டா இருக்கணும், என்கேஜ்டா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, இப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா, இப்படி ஒரு லைஃப்பை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா அது வந்து என்ன கொடுக்குதுன்னா நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்குது, சாட்டிஸ்பேக்ஷனை கொடுக்குது. அப்படி ஒரு கிரேட்டர் சாட்டிஸ்பேக்ஷன் நம்ம லைஃப்ல கிடைக்குதுன்னா, ஓவராலா கிடைக்குதுன்னா அது வந்து லிவிங் வித் மோரல்னு சொல்றாங்க. இந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அதை நீங்க சாட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சொல்லுங்க. தலைகாட்சி எப்படின்னா போயிடுங்க இது சார் எல்லாரும் நான் பேசுறது கேக்குதா? Love and affection. சார் கேக்குது சார். ஓகே, லவ் அண்ட் அஃபெக்ஷன். இந்த போட்டோல இருக்கிற யாருன்னு தெரியுதா? அன்னை தெரசா. அன்னை தெரேசா. ஃபேண்டாஸ்டிக் சொல்லுங்க சார். அவங்கள பார்த்தோன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுக்கு தெரியுது. எனிதிங் எல்ஸ்? சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சார். இப்ப கிளியரா கேக்குதா? Yes, now it's okay. இங்க கொஞ்சம் மழை பெய்யுது. நான் இப்ப கேமரா வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். பேசுங்க. மதர் தெரேசா பார்த்து செல்வம் சார் அழகா சொன்னார், லவ் அண்ட் அஃபெக்ஷன். இப்ப இவங்க கிட்ட நான் அப்சர்வ் பண்ணது, இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மொரல் வேல்யூ, இவங்க மொரல் வேல்யூ பேஸ் பண்ணி வந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். இவங்க கிட்ட இருக்கிற மொரல் வேல்யூல நான் வந்து ரொம்ப பூர்ச்சி போன விஷயம் என்னன்னா வந்து ஆதரவற்றன்னு சொல்ற ஒரு சொசைட்டிய, ஒரு குறிப்பிட்ட சில்ட்ரன்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தாங்க, அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, தங்க இடத்தை அமைச்சு கொடுத்தாங்க. இதே மாதிரி அவங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. இவங்களால ஒரு மாரல் லிவிங்க பண்ண முடிஞ்சிச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள். எப்படி ஒரு எஃபெக்டிவான மாரல் லிவிங் பண்றோம், நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி பண்ணணும்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இந்த போட்டோல யார் இருக்காங்கன்னு தெரியுதா? எஸ் சார், காமராஜர். காமராஜர். காமராஜர் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணும்? எளிமை. எளிமை. ஃபேண்டாஸ்டிக். வேற ஏதாவது? படிப்பு அவசியம் சொன்னவர் சார். படிப்பு அவசியம்னு சொன்னவரு. ஃபேண்டாஸ்டிக்.
நேர்மை. எனிதிங் எல்ஸ்? நேர்மை. சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக் சார். வேற ஏதாவது ரொம்ப தனித்துவமா வந்து காமராஜரை பத்தி உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா? சார் சத்துணவு திட்டத்தை எடுத்துட்டு வந்தவர் சார். ஃபேண்டாஸ்டிக். சத்துணவு திட்டத்தை எடுத்து வந்தாரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பிடவே வழி இல்லாம நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்னு ஒரு கேள்வியோட இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடும் நான் வந்து கவர்மெண்ட் மூலமா ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு முயற்சியை வந்து முன்னெடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்பாடும் கொடுக்க முயற்சி செய்தவர். அதே நேரத்துல அவங்கள படிக்க வைக்கிறதுக்கும் முயற்சி செய்தவர். அது மூலமா சாப்பாடு, படிப்பு 2த்துக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி செஞ்சாரு. அப்படி ஒரு மாடல் வேல்யூ கொண்டு வந்தவர் தான் காமராஜர். அடுத்தது இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். அடுத்ததாக வந்து ஈவினிங் காலேஜ்னு ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் காமராஜர் தான். இவன் நிறைய மாரல் வேல்யூஸ்க்கு இவர் வந்து ஒரு முக்கியமான வித்தான ஒரு நபர். ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளான நம்ம இவரை சொல்லலாம். இவர் ஒரு முக்கியமான டைனமிக்கான ஒரு லீடர். இவர் நடத்துற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன்னமும் இன்ஸ்பிரேஷனா நிறைய பேருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் மாரல் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற மாரல் பேரு ஹை மாரல். ஹை மாரல்னா என்னன்னா வந்து நம்ம ஒரு குரூப்பாவோ ஒரு இண்டிவிஜுவலாவோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு என்தூசியாசம், அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், அப்புறம் மோட்டிவேஷன், அப்புறம் இதெல்லாம் நமக்கு கரெக்டா நடக்கிறப்ப நம்ம என்ன நடக்கணும்னா நம்மளோட வேலைகள், நம்மளோட இலக்குகள், நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவா நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி நடக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல மனநிறைவு கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அடுத்தது நமக்கு நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம், பர்பஸ், அந்த பர்பஸ் ட்ரிவனா நம்மளோட பணிகளை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் ஹை மொரல்னு சொல்றாங்க. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹை மொரல். இந்த ஹை மொரலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா இது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம கிட்ட டெவலப் பண்றோம். இதுக்கான ஒரு வழியை வந்து கொடுக்குது. இட் டெவலப்ஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வித்தின் அஸ். தென் இட் டெவலப்ஸ் ஸ்ட்ராங் என்கேஜ்மெண்ட். ஸ்ட்ராங் என்கேஜ்மெண்ட்னா நம்ம வந்து மக்களோட மக்களா மிங்கிள் ஆகுறது, மக்களோட மக்களா எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றது, கம்யூனிகேட் பண்றது எல்லாமே சேரும். அடுத்தது ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இன் ஒர்க் என்வரன்மெண்ட். நம்ம ஒர்க் என்வரன்மெண்ட்ல தினசரி நம்ம வேலை பார்க்குற என்வரன்மெண்ட்ல நமக்கு ஒரு ஹை மோரல் இருந்தாதான் நம்ம டீமோட, நம்மளோட கலீகோட நம்மளால ஒரு அழகான ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சனை நம்மளால டைனமிக்கா பண்ண முடியும். அடுத்தது லோ கிரீவன்சஸ். நம்ம கிட்ட ஹை மோரல் வேல்யூஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட பிரச்சனைகள் குறையும். நம்ம அதிகமா கம்ப்ளைண்ட் பண்றதை குறைப்போம். நம்ம நிறைய வந்து சொல்யூஷன்ஸை தேடுவோம், சொல்யூஷன்ஸை உருவாக்குவோம். அதுக்கு பதிலா நம்ம வந்து பிரச்சனையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இது நம்ம பிரச்சனையா இருக்கே, இது ஒரு பிரச்சனையே வந்துகிட்டே இருக்கே, இப்படி ஒரு பிரச்சனையா நமக்கு வருது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப திங்க் பண்ண மாட்டோம், ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். இந்த பிரச்சனைக்கு நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்குன்ற ஒரு கான்பிடன்ஸ் நம்ம கிட்ட வரும். அதுக்கு வந்து ஹை மோரல் கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம வளர்த்துக்கணும். அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹை மோரல் வந்து இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஹை மோரல் தேவை. அடுத்தது நம்ம கிட்ட டிசிப்ளினை என்ஹான்ஸ் பண்றதுக்காக நம்ம ஹை மோரலை வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட டெவலப் பண்ணணும். அடுத்தது இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. நம்ம தினசரி நம்ம செய்யற தொழில்ல, செயல்ல கண்டிப்பா இன்னோவேஷனும் கிரியேட்டிவிட்டியும் கண்டிப்பா இருக்கு. அந்த இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு ஜூம் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது மாதிரி ஆஃப்லைன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த ஆன்லைன் ட்ரைனிங்ல விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய விஷயத்த அப்ளை பண்றோம், நிறைய விஷயத்த நம்ம இம்ப்ளிகேட் பண்றோம். இது எல்லாமே சாத்தியமாகறதுக்கு ஹை மோரல் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம லோ மோரலை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். லோ மோரல்னா வந்து இந்த ஸ்டேட் எப்படின்னா வந்து டிஸ்சாட்டிஸ்பேக்ஷனா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவே இல்லாம இருப்பாங்க. அவங்க யாரோடையும் ஒன்று சேராம டிஸ்எங்கேஜ்மெண்டா இருப்பாங்க. அப்புறம் அவங்க கிட்ட ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கும். அவங்க ரொம்ப மோட்டிவேஷன் இல்லாம இருப்பாங்க. ஒரு குரூப்லயோ ஒரு இண்டிவிஜுவலாவோ. அடுத்தது அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும், ஒரு ஆர்கனைசேஷன்லயோ இல்ல ஒரு இண்டிவிஜுவலாவோ. இப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லோ மோரல் வந்து என்னன்னா அவங்க கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது அவங்க செய்யற வேலையில. அவங்க எதுக்கு அந்த வேலை செய்யறோன்னு வந்து தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது புவர் டீம் டைனாமிக்ஸ். புவர் டீம் டைனாமிக்ஸ்னா அவங்க கிட்ட ஒரு கான்பிடன்ஸான எஃபெக்டிவான ஒரு கொலாபரேஷன் இருக்காது. அவங்க டீமோட ஒன்று சேர கஷ்டப்படுவாங்க. யாருக்கெல்லாம் லோ மோரல் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து
டீமோட வந்துட்டு கொலாபரேட் ஆக கஷ்டப்படுவாங்க. அவங்க கிட்ட ட்ரஸ்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும். இதெல்லாம் அவங்க கிட்ட ஒரு சிறிய பிரச்சனைகளா இருக்கும். பட் ஆனா இதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி ஹை மோரலுக்கு வரதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா அவங்களால ஹை மோரலுக்கு வர முடியும். அடுத்தது டிக்ளைன் இன் புரொடக்டிவிட்டி. யாரெல்லாம் லோ மோரல்ல இருக்காங்களோ, அவங்க புரொடக்டிவிட்டி ரொம்ப டிக்ளைன்டா இருக்கும். அவங்களால புரொடக்டிவா வந்து வொர்க் பண்ண முடியாது. அடுத்தது காசஸ் ஃபார் லோ மோரல். சில நேரத்துல லோ மோரல் வந்து நடக்கிறதுக்கான காரணிகள் என்னன்னா, புவர் லீடர்ஷிப் பிராக்டிசஸ் சச் அஸ் மைக்ரோ மேனேஜிங். மைக்ரோ மேனேஜிங்னா ஒரு லீடர் வந்து தன்னோட டீம் மெம்பருக்கு அவர் வந்து தன்னோட டெலிகேஷன் பண்றாரு. அந்த டெலிகேஷன் பண்றப்ப அந்த டாஸ்க அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் அத வந்து ஃப்ரீயா பண்ண விடணும் தன்னோட டீம் மெம்பர. ஆனா சில நேரத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஸ்டெப்பையும் மானிட்டர் பண்ணி ஒண்ணையும் இவரே கைட் பண்ணுவாரு. அந்த நேரத்துல அந்த இண்டிவிஜுவாலிட்டி, கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் மிஸ் ஆகும். அதே நேரத்துல அந்த டீம் மெம்பர் வந்து தன்னோட லீடர் இல்லாம இண்டிபெண்டன்டா பண்ண கத்துக்க மாட்டாரு. சோ இந்த புவர் லீடர்ஷிப் பிராக்டிசஸ், மைக்ரோ மேனேஜிங் வந்து நம்ம பண்ணவே கூடாது. சில நேரத்துல ஹானஸ்டி இல்லாம இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரும். உண்மைகரமா இல்லாம இருக்கிறதுனால. அடுத்தது லேக் ஆஃப் ரெகக்னைசேஷன் அண்ட் அப்ரிசியேஷன் ஃபார் எஃபர்ட்ஸ். செஞ்ச செயலுக்கு, உழைப்புக்கு சரியான பாராட்டுகள் இல்ல சரியான ரெகக்னிஷன் இல்லைன்னா கண்டிப்பா வந்து லோ மாரல் வர்றதுக்கு அது ஒரு காரணம் இருக்கு. அடுத்தது அன்கிளியர் கோல்ஸ் ஆர் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். சரியான கோல்ஸும் சரியான எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா லோ மோரல்ஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். ஸோ ப்ராப்பரான கோல் செட்டிங் அப்புறம் ப்ராப்பரான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃபீலிங் இன்செக்யூர் ஆர் ஃபீலிங் அபவுட். நம்ம சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில சில பேர் ஜாப் செக்யூரிட்டிஸ பத்தி திங்க் பண்ணுவோம். ஜாப் செக்யூரிட்டில சில பேர் ஜாப்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இன்செக்யூரிட்டி இன் ஜாப் ஒரு வகையான லோ மாரலிட்டி வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு காசஸ். அடுத்தது நம்மள சுத்தி இருக்கிறப்ப பலங்கள், பலவீனங்கள் அப்புறம் நம்ம சுத்தி நிறைய வந்து அச்சுறுத்தல்களும் இருக்கும், வாய்ப்புகளும் இருக்கும். இந்த 4 விஷயமும் இருக்கு. இந்த 4 விஷயத்துல நம்மளோட பலமும், நம்மளோட வாய்ப்புகளையும், ஆப்பர்ச்சுனிட்டீஸையும், ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ மட்டும் நம்ம பார்த்து முன்னெடுத்து செல்லணும். அது இல்லாம நம்மளோட அச்சுறுத்தல்கள நம்ம பார்த்துக்கிட்டு, நம்ம ஓவர் திங்கிங் பண்ணியிருந்தா, இதுவும் ஒரு ஆகும். இது ஒரு காரணியா மாறும். லோ மாரல டெவலப் ஆகுறதுக்கு. அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆஃப் லோ மாரல். என்ன எண்ட் ரிசல்ட் நடக்கும் இது மாதிரி நடந்துகிட்டே போயிட்டு இருந்தா? ஒரு லோ மாரல் டெவலப் ஆனா ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இல்ல ஒரு டீம் கிட்ட டெவலப் ஆனா என்ன ஆகும்னா, டிக்ரீஸ் அவுட்புட். ரிசல்ட்ல, அவுட்புட்ல ப்ராப்பரான ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. நம்ம ஒரு கோல் செட் பண்றோம்னா அந்த இடத்துல குரோத் இருக்காது. அந்த இடத்துல வந்து எப்படின்னா வந்து ஒரு டிக்ரீஸ் அவுட்புட்டா இருக்கும். அங்க டெவலப்மெண்ட்டே இருக்காது. அது வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும். ரைஸ் ஆகாம அது வந்து ஃபாலோ ஆயிட்டே இருக்கும். அது ஒரு முக்கியமான எஃபெக்ட், ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்கிரீஸ் எரர். லோ மாரல் இருக்கிற இடத்துல ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாம அங்க நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கிரியேஷன் ஆஃப் டாக்ஸிக் என்விரான்மெண்ட். ஒரு எஃபெக்டிவான என்விரான்மெண்ட் அமையாம ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட் அமையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்தது why living with moral is required. நம்ம எதுக்காக வந்து மோரலோட வாழணும் அப்படின்றத ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்க உங்களோட பார்வையில? இல்லங்க நான் பேசுறது ஆடியோபிளா இருக்கா? Yes, audible. லிவிங் வித் மாரல் எதுக்காக நம்ம வாழ்க்கையில தேவைப்படுது? நம்ம எதுக்கு மாரலோட வாழணும்? Chatல meaningful life போட்டுருங்க சார். சூப்பர். மீனிங்ஃபுல் லைஃப்.
ஃபென்டாஸ்டிக். என்துசியாசம், ஒரு என்துசியாசத்தோட இருக்கிறதுக்காக ஃபென்டாஸ்டிக். எனிதிங் எல்ஸ்? வாழ்க்கை முழுமையாக இருக்கும். வாழ்க்கையை முழுமையடைவதற்காக ஃபென்டாஸ்டிக் சார். எனிதிங் எல்ஸ்? ஓகே. ஓகே. எதுக்கு நம்ம வந்து நம்ம கிட்ட மாரல் வந்து டெவலப் பண்ணிக்கணும், ஒரு ஹை மாரல் டெவலப் பண்ணிக்கணும் நம்ம வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில ஏன் டெவலப் பண்ணணும்னா, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண. கண்டிப்பா ஆஸ் எ இண்டிவிஜுவலா நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு செயல்லையும் இது இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், அடுத்தது நம்மளோட இதுக்காக நமக்கும் நம்ம சுத்தி இருக்க சக மனிதர்கள் கூட கிட்ட இருக்கிற இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணதுக்கு. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எங்கெங்கெல்லாம் நமக்கு இருக்குன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல். ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், சிப்ளிங்ஸ், இவங்க கிட்டலாம் வந்து நம்ம கரெக்டான ரிலேஷனை மெயின்டைன் பண்ணணும். சில நேரத்துல நம்ம சன் அண்ட் டாட்டர்ஸ் நீங்க வந்து இந்த எல்டர்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணியாகணும். அடுத்தது ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் கண்டிப்பா நீங்க வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல ரொம்ப எஃபெக்டிவா பண்ணணும். அது நம்ம ஒர்க் என்வரன்மெண்ட்ல கலீக்ஸ்ட நீங்க ப்ராப்பரான இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தாதான், ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் ப்ராப்பரான எஃபெக்டிவான டீம் ஒர்க் நடக்கணும். அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்றதுக்கு, நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு நம்ம மாரல்ஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவா டெவலப் பண்ணி ஆகும். அப்படி எஃபெக்டிவா டெவலப் பண்றப்ப நம்ம லிவிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப அழகா வந்து மாறும். அடுத்தது ஃபெசிலிட்டேட் கிரேட்டர் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மொத்தமா நமக்கு ஒரு வந்து ஒரு நல்ல ஆழ்ந்த மன நிறைவு கிடைக்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கையில ஒரு மனநிறைவை பூர்த்தி அடைகிறதுக்காக கண்டிப்பா வந்து நமக்கு moral வந்து டெவலப் பண்ணணும். இந்த போட்டோ இருக்கிறது யாருன்னு தெரியுதா? ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாரும் A strong leader, sir. ஸ்ட்ராங் லீடர். வேற ஷார்ட்ல மோட்டிவேஷன். ஃபேண்டாஸ்டிக். மோட்டிவேஷன். அப்துல் கலாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஃபேண்டாஸ்டிக். வேற சிம்பிளிசிட்டி. ஃபேண்டாஸ்டிக். கிரேட். நான் அப்துல் கலாத்துக்கிட்ட அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, அவரோட சிம்பிளிசிட்டியும், அப்புறம் வந்து அவரு எஜுகேஷனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் அவரு யூத்துக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ். அவரு அது மட்டும் பண்ணல, அந்த விடாமுயற்சிக்கு அவர் வந்து முக்கியமான ஒரு வித்தா வந்து விளங்கினாரு. அவருக்கு தோல்விகள் நிறைய வந்துச்சு, ஆனாலும் அந்த தோல்விகளை எப்படி எதிர்கொள்ளணும், ஒவ்வொரு தோல்வியில இருந்து ஒரு அனுபவத்தை பெற்று அவர் ஜெயிச்சாரு. அவர் ஃபார்மர் பிரசிடண்டா மாறினாரு. அப்புறம் இஸ்ரோலயும் வந்து மிசைல் மேன்ற ஒரு பேருக்கு சொந்தக்காரனாரு. அப்புறம் அவர் கனவு நாயகனாகவும் நமக்கு வந்து திகழ்றாரு. அதே மாதிரி யூத் சர்க்கிள் கிட்ட நிறைய வந்து மோட்டிவேஷன்ஸ, நேஷன் பில்டிங்கை பத்தி நிறைய விஷயங்களை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி யூத் சொசைட்டி கிட்ட ஒரு டெவலப்மெண்ட், ஒரு சேஞ்சை கொண்டு வந்த ஒரு முக்கியமான டைனாமிக்கான ஒரு லீடர் தான் அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகே, நம்ம இப்ப அப்துல் கலாம் பத்தி பார்த்தோம், சில லீடர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்.
இப்ப ஹவு டு லிவ் இட் மோரல், எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு மோரலோட வாழணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்களோட தாட்ஸ் நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம், இல்ல அன்மியூட் பண்ணி. இல்லைங்க, நான் பேசுறது கேக்குதா? எஸ். எப்படி உங்களோட லைஃப்ல நீங்க மோரலோட டெவலப் பண்ணி உங்க லைஃப் லீட் பண்ணலாம், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியாஸ் நீங்க ஷேர் பண்ணலாம் சாட் பாக்ஸ்ல. Day by day ஃபேண்டாஸ்டிக் activity. செல்வம் சார். டே பை டே ஆக்டிவிட்டிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபேண்டாஸ்டிக் சார். செல்லமுத்து சார். ரெடியூஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பியாண்ட் தி பவுண்டரிஸ். ஃபேண்டாஸ்டிக் சார். Mubina ma'am, drawn from lived experience and get morals and values. Fantastic, ma'am. Next, to follow disciplined life. Sir, muted. Okay, sir. எல்லாம் ரொம்ப அருமையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப நான் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மொராலோட வந்து டெவலப் பண்ணி நம்ம லைஃப் வந்து எஃபெக்டிவா பண்ணலாம், ஒரு ஹை மொராலுக்கு எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் மூலமா வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்ம கிட்ட வந்து கல்டிவேட் பண்ணணும், நம்ம கிட்ட டெவலப் பண்ணணும். அடுத்தது நம்ம வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்து நன்றி உணர்வு இருக்கணும், நம்ம கிராட்டிடியூட பிராக்டிஸ் பண்ணணும். நான் என்கிட்ட வந்து ஒரு ஹேபிட் வச்சிருக்கேன், அது உங்களுக்கும் ஒர்க் ஆகும் நான் கண்டிப்பா வந்து நினைக்கிறேன், ஷேர் பண்றேன். எப்படின்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும், நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தா இருக்கிற ஒரு ஒரு செயலுக்கும், ஒரு ஒரு பொருட்களுக்கும், ஒரு ஒரு நபருக்கும், நம்ம ஒரு ஒரு செயலுக்கும் நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லணும். அதுக்கு நான் வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நோட்ல வந்து எப்பயுமே நான் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து தேங்க் யூ எழுதிட்டு தான் வந்து தூங்குவேன். யார் யாருக்கெல்லாம் நான் தேங்க் யூ சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் தேங்க் யூ சொல்லிட்டு எழுதி தூங்குவேன். அது மாரி நான் கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி எனக்கு நேர்ல யார் யார் வந்து எனக்கு உதவுறாங்களோ, எனக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட நான் கண்டிப்பா தேங்க் யூ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் எப்படின்னா வந்து நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம். நமக்கு லைஃப்ல வந்து ஹை மொரல டெவலப் பண்றதுக்கு, பாசிட்டிவா வந்து ஒரு ஆட்டிட்யூட பில்ட் பண்றதுக்கு, என்கேஜ்மெண்ட்ன்றதுக்கு கண்டிப்பா நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். நமக்குன்னு ஒரு லைக் பண்ண சர்க்கிள் இருக்கும். இத வந்து நெப்போலியன் ஹில் வந்து மாஸ்டர் மைண்ட்ன்னு சொல்றாரு. அது மாரி நமக்கு வந்து சூட் ஆகுற ஒரு சர்க்கிள வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சர்க்கிள கண்டுபிடிச்சு, அவங்க கூட கொலாபரேட் ஆகி, நம்ம டெவலப் ஆகுறதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ப டெவலப் பண்ணணும். அது கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். அடுத்தது நம்ம பிசிக்கலாவும், மென்டலாவும் வந்து நம்ம ஹெல்த்த வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம தினசரி வந்து எக்சர்சைஸ் பண்ணணும். பாடி எக்சர்சைஸ் பண்ணணும். வாக்கிங் போலாம், ஜாகிங் போலாம். இதெல்லாம் வந்து ரெகுலரா பண்ணணும். யோகாஸ் பண்ணலாம். அடுத்தது மென்டல் ஹெல்த்த நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கு லாஃப்டர் யோகா அண்ட் மெடிடேஷன் இது போல பிராக்டிஸ் நம்ம வந்து நிறைய பண்ணலாம். அடுத்தது மெயின்டைனிங் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நமக்கு ஒர்க்ன்னு ஒண்ணு இருக்கு, லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. இது 2த்தையும் வந்து சமமா பேலன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒர்க்ல இருக்கிற வந்து செயல்கள வந்து லைஃப்ல திணிக்க வேணாம். லைஃப்ல இருக்க விஷயத்த ஒர்க்ல திணிக்க வேணாம். 2த்துக்கும் தனித்தனி ஸ்பேஸ கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி பேலன்ஸா நம்ம லைஃப்ப வாழணும். அப்ப நம்ம வந்து கரெக்ட்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒர்க்குக்கு செப்பரேட்டான டைமும், நம்ம லைஃப்ல வந்து நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட், சொசைட்டி, ஃப்ரெண்டுக்கு செப்பரேட்டான டைம் நம்ம எஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ மெயின்டெயின் பண்ணா, கண்டிப்பா நம்மளால ஒரு ஹை மோரல வந்து என்தூசியாஸ்டிக்கா நம்மளால டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்
இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? கிரேட், கிரேட். யோகேஷ். ஜாலி ஜாலின்னு போட்டீங்க. சூப்பர் சார். இந்த போட்டோ இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இந்த போட்டோ இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம். இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நிக்கி விஜய். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நேம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஓகே, கிரேட். ஒரு 2 கை 2 கால் அதாவது பட் நேம் வந்து நிக்கி விஜய் ஏதோ ஒரு சாரி நேம் டக்குன்னு ஞாபகம். ஓகே சார், குட் ட்ரை. தென் வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? எனிவன் எல்ஸ்? சச் ஃபென்டாஸ்டிக் சார். செல்வம் சார், குட் ட்ரை. எனிவன்? நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க. ஓகே சார், ஐ வில் கிவ் த க்ளூ. என் சார். நிக்கி வருமா? ஓகே சார், கொஞ்சம் நெருங்கிட்டீங்க சார். Fantastic. இவரு பேரு நிக் குஜிசிக்ஸ். இவர் வந்து இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். செல்வம் சார் சொன்ன மாதிரி இவருக்கு வந்து 2 கை 4 கால் கிடையாது. பட் ஆனா இவரால வந்து ஸ்விம் பண்ண முடியும். இவர் வந்து எல்லாரோடையும் சகஜமா பழகுவாரு. இவரால வந்து எல்லாரோடையும் சகஜமா விளையாட முடியும். இவர் ரொம்ப கான்பிடண்டானவர். இவர் ஹை மோரலுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இவர் வந்து 2 கை 2 கால் இல்லைன்னு வந்து ரொம்ப வருத்தப்படாம தன்னால முடிஞ்சதை எல்லாமே செஞ்சுக்கிட்டு ஜாலியா இருக்காரு. இவர் வந்து உலகத்துல எல்லா இடத்துக்கும் வந்து வந்து டிராவல் பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாலிட்டிஸ் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. இவரால மோட்டிவேஷன் கொடுக்க முடியுது. இவரால நிறைய பேர் மோட்டிவேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மோரல் வேல்யூஸை வந்து இவர் வச்சிருக்காரு. ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும். இவர் எங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னா வந்து இவர் ஆஸ்திரேலியா சேர்ந்தவர். இது இது இப்படி ஒரு பர்சனாலிட்டிஸும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கடந்து செல்றதுக்கு வந்து நிறைய வந்து அனுபவங்கள் நம்ம தினசரி வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவரு வந்து ரொம்ப யுனிக்கா வந்து எப்படி வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாம வந்து மத்தவங்களை மோட்டிவேட் பண்ணணுன்ற ஒரு முயற்சியில வந்து வெற்றி கொண்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் கிட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு. நானும் வந்து முன்னெடுத்து நடக்கிறேன். முன்னெடுத்து என் வாழ்க்கையில வந்து என்னால முடிஞ்சதை செய்யறேன்னா உங்களாலையும் முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாரு. அப்ப இவராலையும் முடியும்னா நம்மளாலையும் வந்து ஹை மாரல் டெவலப் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான உதாரணம்னா அன்னைக்கு கோ ஃபார் எ குயிக் ரீகேப் ஆஃப் தி செஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த செஷன்ல என்ன பார்த்தோம்னா வந்து வாட் இஸ் லிவிங் வித் மொரல்னு பார்த்தோம். லிவிங் வித் மொரல்னா வந்து நம்ம லைஃப்ல நம்ம எப்படி பாசிட்டிவா லீட் பண்றோம், எப்படி வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா நம்ம லீட் பண்றோம், அதாங்க லிவிங் வித் மொரல். அதுக்கு வந்து நம்மகிட்ட 2 விஷயம் கண்டிப்பா தேவை. நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன். நம்ம எவ்வளவு மோட்டிவேட்டடா இருக்கும். அடுத்தது நம்ம எவ்வளவு ரெசிலெண்டா இருக்கும். ரெசிலெண்டா இருக்கோம்னா வந்து நம்மளோட பிரச்சனைகள்லயும் வந்து நம்மளோட கெட்டதுலயும் நம்ம வந்து நல்லதை பாக்குற ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூ தான் வந்து ரெசிலென்ட். நம்ம எவ்வளவு எங்கேஜா இருக்கிறோம், எல்லாரோட எப்படி நம்ம கொலாபரேட் ஆகிறோம், அப்புறம் நம்ம எவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆகிறோம் நம்ம தினசரி வாழ்க்கையில, நம்ம கிட்ட கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா, அதாங்க லிவிங் வித் மொரல். அடுத்தது மதர் தெரேசா கிட்ட இருக்கிற வேல்யூஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
நெக்ஸ்ட் காமராஜரோட லீடர்ஷிப்ல டைனாமிக் லீடர்ஷிப்ல நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மொரல் வேல்யூஸ் நமக்கு தெரியும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மொரல் பக்கெட். ஹை மொரலோட இம்பாக்ட் என்ன, லோ மொரல் இம்பாக்ட் என்னன்னு பார்க்கணும். ஹை மொரல் இருக்கிற இடத்துல வந்து என்தூசியாசம் இருக்கும், கான்ஃபிடன்ஸ் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும், அங்க ஒரு கோல் செட்டிங் இருக்கும், கண்டிப்பா அங்க ஒரு சாட்டிஸ்பாக்சன், லாயல்ட்டி இதெல்லாம் இருக்கும். அவங்க பர்பஸ் டிவனா இருப்பாங்க. அடுத்தது ஹை மொரல் இருக்க இண்டிவிஜுவலுக்கு வந்து உங்களோட கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடா உங்கள்கிட்ட பார்க்கலாம், உங்களோட ஸ்ட்ராங் என்கேஜ்மெண்ட்டை பார்க்கலாம். அப்புறம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்ககிட்ட இருக்கும். அப்புறம் அவங்க கிட்ட லோ கிரீவன்ஸ் இருக்கும், இது பார்த்தோம். அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ்ல ப்ரொடக்டிவிட்டி, டிசிப்ளின் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் லோ மரலா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, டிசாட்டிஸ்பேக்ஷனோட இருப்பாங்க, டிஸ்எங்கேஜ்மெண்டா இருப்பாங்க, அப்புறம் அவங்க மோட்டிவேஷன் ரொம்ப லேகா இருக்கும். அது பார்த்தோம். அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அவங்க ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அப்புறம் அவங்க கிட்ட புவர் டீம் டைனாமிக்ஸ் இருக்கும். அப்புறம் அவங்க கிட்ட நெகட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் டிக்ளைன் இன் ப்ரொடக்டிவிட்டி. இது காசஸ் ஆஃப் லோ மாரல்ஸ் பார்த்தோம். அதுக்கு சில புவர் லீடர்ஷிப் ப்ராக்டிசஸ் அண்ட் லேக் ஆஃப் ரெகனைசேஷன் அப்ரிசியேஷன் பார்த்தோம். அப்புறம் அன்கிளியர்டு கோல்ஸ் ஒரு காசா நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அவுட்கம் ஆஃப் தட் லோ மாரல், எஃபெக்ட்ஸ் ஆஃப் லோ மாரல் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் அவுட்புட், இன்க்ரீஸ் எரர்ஸ் அண்ட் கிரியேஷன் ஆஃப் டாக்ஸிக் என்விரான்மெண்ட் நடக்கும். இது பார்த்தோம். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிவிங் வித் மோரல் பார்த்தோம். அதுல பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தோம். அண்ட் கிரியேட்டிவிட்டி பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அப்துல் கலாத்தோட மோரல் வேல்யூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹவு டு லீவ் வித் மோரல் வேல்யூ, அதுக்கு வந்து கல்டிவேட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எப்படி நம்ம எஃபெக்டிவா கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணி, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நம்ம கிட்ட டெவலப் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிராட்டிடியூட் சேனல் எப்படி நம்ம மேக் பண்ணணும், நம்ம கிராட்டிடியூட் சேனல் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி ஒரு நன்றி உணவா இருக்கணும், அதை பத்தி நம்ம பார்க்கணும். அப்புறம் எப்படி ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை வந்து நம்ம கிட்ட உருவாக்கணும், நம்மளோட மொரல் வேல்யூ டெவலப் பண்ண, அது பார்த்தோம். அப்புறம் எப்படி பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை நம்ம டெவலப் பண்ணணும் பார்த்தோம். எக்ஸசைஸ் மூலமாக, யோகா மூலமா, மெடிடேஷன் மூலமா. ஒர்க் லைஃப் பேலன்ஸ், எப்படி நம்ம டைம் வந்து பேலன்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம் நம்ம ஒர்க்கும் நம்ம லைஃப், அதை பத்தி வந்து நம்ம கண்டிப்பா ஒரு கவனத்தோட நம்ம கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும், அதை பத்தி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நிக்விஜிஸோட மாரல் வேல்யூஸ் பத்தி பார்த்தோம். தேங்க்யூ so much for the opportunity, JC Ranipet Power City, especially the coordinator Selvam sir and the team behind the screen. And thank you so much for the opportunity. இது ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸான டே. பங்குனி உத்திரத்துக்கு அன்னைக்கு எனக்கு இந்த ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. ஓவர் டு தி ஹோஸ்ட். Thank you, sir. Thank you very much, sir. Now it's time for the participants to give feedback. I request any two participants to give feedback. Participants, you can give your feedback. You can unmute and you can give feedback. Am I audible? Audible, sir. Audible. Yes, sir. கிரி சார் நம்பர் கேட்டிருக்காரு. கிரி சார், நீங்க ஃபேக்கல்டி நம்பர் கேக்குறீங்களா? அட்மிட் பண்ணி பேச சொல்லுங்க. கிரி சார், நீங்க அன்மியூட் போட்டு பேசலாம் சார். Okay. Yes, sir. Any other participants? You can give feedback. Oh, yes, sir. Great, sir. படித்து வளர்ந்தார். பெரிய தலையில் மீட்டிங்னால சரியா ஃபீட்பேக் நான் தனியா பேசுறேன். தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Any other participants?
எஸ் சார். லிவிங் வித் மொராலேஸ் டாபிக் நல்லா பண்ணியிருந்தாரு நம்ம ஜெஸ்ஸி முகில்வாணன் ட்ரைனர். ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த அஜெண்டா ஃபாலோ பண்ணாரு. ஸோ 8:19 ஸ்டார்ட் பண்ணி 8:51 அவர் ஃப்ளோர் கொடுத்தாரு. ஸோ அவர்கிட்ட அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாரும் எக்ஸாம்பிள் சொல்லுற விதம் அன்னை தெரசா, காமராஜர், ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து மோட்டிவேஷனுக்காக நிக் விஜய் பற்றி சொன்னாங்க. இதில் எல்லாமே ரொம்ப ஆன்சம். ஸோ எக்ஸலண்ட். ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் கேரியர் வந்து ட்ரைனிங்கில் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you very much, sir. Next, I request Sir. our trainer to give his closing remarks. Sir, you can take 1 minute to give your closing remarks. Sir. Trainer, sir. Chairman, இந்த ஈவென்ட் வந்து ரொம்ப அருமையா லீட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. பிகிண்டர் ஸ்கிரீன் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பிகிண்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற ஒவ்வொரு கோஆர்டினேட்டரும் ஒரு பாஸ் பிரசிடென்ஸும் இல்லாம நடக்காது. நீங்க எல்லாரும் வந்து அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுதல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. இந்த அஜெண்டா வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. அதுக்கு நான் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும். அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எப்படி வந்து ஃபேக்கல்டி இன்ட்ரடக்ஷன் வந்து ஆர்கனைசர்ஸ் மூலமா தான் நடக்கும். ஆனா அந்த ட்ரெயினரே அந்த இன்ட்ரடக்ஷன் பண்றது வந்து ஒரு புது டாஸ்கா இருக்கு. அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுவும் ரொம்ப அழகா ஸ்ட்ரக்சர் அந்த அஜெண்டாவை கொண்டு போயிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். அடுத்தது ஆஸ் எ ஹோல் இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்க வந்து அழகா முன்னெடுத்து செல்றதுக்கு கண்டிப்பா என்னோட சப்போர்ட் எப்பவும் இருக்கும். எனக்கு வந்து ஜேசி மூலமா நான் கெயின் பண்ண சப்போர்ட் சிஸ்டம் எப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு 8 ஸ்டேட்டோட ஜேசிஸோட சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. 8 ஸ்டேட்டோட ஜேசி மெம்பர்ஸோட சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ரைனிங்க்கு வந்து அவங்களோட சப்போர்ட் சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எப்ப வேணா நீங்க என்ன ரீச் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஜேசி ராணிபேட் பவர் சிட்டிக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். அந்த 8 ஸ்டேட்ல இருக்க ட்ரைனர்ஸும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருப்பாங்க. அதுக்கான வந்து உறுதியை வந்து நான் கொடுப்பேன். தேங்க்யூ so much for the opportunity. What will Chairman? Sir, thank you, sir. Thank you for your valuable speech and the valuable support. Thank you very much. Now it's announcement of tomorrow program. Tomorrow program is about Varkai Tattvam by Professor Venkata Subbaiah. So I request all the participants to join tomorrow by 8:15 p.m. sharply. Finally, we came to the conclusion of the session. Formal vote of thanks. It's my pleasure and privilege to thank our trainer JCV Mugilvanan for sharing his valuable time, knowledge, and expertise with us. I extend my sincere thanks to all the past presidents, present presidents, secretary, and team Living Ethics, and all participants for making to this online program. Thank you all. Thank you very much. Adjournment. JC India Zone 16 JCA Ranipet Power City online training program in the series Living Ethics is hereby adjourned. Thank you. Thank you, sir. Thank you, President sir. Chelam sir, you can close the link, sir. என்கிட்ட host privilege இல்ல, நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. இவரு மோகன் மாசா தான் ஹோஸ்ட் இருக்காரு. அவர் தான் என் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. Okay, bye. Thank you.